ஹாய் நண்பர்களே! இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னா, கோட்டைகளின் நகரமான ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அங்கே உள்ள மிக பிரபலமான கோட்டை நகரத்துக்கு தாங்க இங்கே வந்திருக்கோம். இந்த கோட்டை நகரத்துடைய முக்கியமான சிறப்பு அம்சம் என்னவென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ராஜாக்கள் வாழ்ந்த அவர்கள் உடைகள், துப்பாக்கிகள் மற்றும் அனைத்து அவர்கள் யூஸ் பண்ண அத்தனை ஐட்டமே இங்கே வந்து மக்களுடைய பார்வைக்காக இங்கே வச்சுருக்காங்க. அதை தாங்க நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்குன்னா, ராஜஸ்தான் மாவட்டத்தில் உமர் சிங் பேலஸ் ஜெய்ப்பூர் அந்த இடத்துக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். அதை பற்றி இப்போ டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அங்கு வாழ்ந்த சிப்பாய் முதல் ராஜாக்கள் வரை, மந்திரி வரை மற்றும் அந்தப்புறம் ராணிகள் வரை அவர்கள் யூஸ் பண்ண அத்தனை பொருள்களையும் பொக்கிஷமாக பாதுகாத்து, ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறியவர்களுக்கு ஒரு ரூ. 100, பெரியவங்களுக்கு இவ்வளோன்னு ஒரு டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ண அத்தனை ஐட்டமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய பார்வைக்காக அவங்களுடைய கலாச்சாரம் மாறாத வகையில் இங்கே வச்சுருக்காங்க. அந்த நகரத்தாங்க இப்போ பார்த்துட்ருக்கோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கமெண்ட்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வணக்கம். இங்கே இருக்கிற கலைக்கட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் சிறப்பு அம்சமாகவே ஒரு நுணுக்கமான முறையில் பெரிய லெவலில் எப்படி கட்டியிருப்பாங்கன்னே தெரியல. அந்தளவுக்கு பயங்கரமான முறையில் அந்த கட்டடங்கள் நினைவு சின்னங்கள் அழியாத இன்றும் அந்த அரசு பாதுகாக்கிறதுனா அது பிரமிக்க வைக்க வேண்டிய விஷயந்தாங்க. அந்த ராஜாவுக்கு வாழ்ந்த ஃபோட்டோக்கள், அவர்கள் யூஸ் பண்ண அந்த திங்ஸு, இப்படி எல்லாத்தையுமே இவங்க வந்து பாதுகாத்து மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் பார்த்தா மட்டும் போதான்னு அதோடைய உள் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கட்டடத்து பின் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு ஒரு சுற்றுலாத்தலமாகவே இது பயங்கரமாக இருக்குது. அந்த காலகட்டங்களில் எப்படி இவ்வளோ பெரிய கட்டடங்கள்லாம் வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு மிஷின் ஃபெசிலிட்டியும் இல்லை. அந்தளவுக்கு அந்த காலகட்டங்களில் யூஸ் பண்ண மிஷின்கள், கார்கள், இப்படி பல்வேறு விதமான எல்லா விதமான திங்ஸுமே சரியான முறையில் பாதுகாத்து இன்றும் அந்த அரசு பாதுகாத்து இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலகட்டங்களில் ராஜாக்கள் யூஸ் பண்ண திங்ஸுகள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு காருகள், இப்படி பல்வேறு விதமான எல்லா திங்ஸுமே வந்து மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. நன்றி, வணக்கம்.